ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசிய கொடி ஏற்றும் போது கொரோனா இறக்கப்பட்டு இருக்கும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தற்போது 8 பேருக்கு டெங்கு நோய் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி துணை ஆளுநர் மாளிகையின் முன்பு துவக்கப்பட்டது. கொசுவால் டெங்கு பரவுகிறது என்பதை குறிக்கும் வகையில் கொசு வேடமணிந்த ஒருவர் பேரணியில் பங்கேற்றார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குழந்தைகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது போலதான் தற்போது பாதிப்பு உள்ளது. குழந்தைகளுக்கான வார்டுகள் ஆக்சிஜன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க வேண்டும். பாதிப்பு இல்லாத வகையில் குழந்தைகள் சிகிச்சை பெற்று சென்று வருகின்றனர். உயிரிழப்பு போன்றவை இல்லாத வகையில் அனைத்து பாதுகாப்பு சிகிச்சை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா 3வது அலை வராது என்று நாம் கூற முடியாது. ஒருவர் குழந்தைகள் அதிகம் தாக்கப்பட்டால் அவற்றை எதிர்கொள்ளவும் பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 15 தேசிய கொடி ஏற்றும் போது கொரோனா இறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றார். மத்திய அரசு தடுப்பூசியிடம் ஊழல் செய்துள்ளதாகவும் கடந்த 7 ஆண்டுகளில் 23 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழே வந்துள்ளதாக கரூர் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி கூறுகையில், இந்தியாவில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்று கடந்த 7 ஆண்டுகளில் 23 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து பெட்ரோல், டீசல், சமையல் வாயு மற்றும் விவசாய பொருட்களுக்கு மோடி அரசு அதிகப்படியான வரி விதித்ததால் அதன் விலை உயர்வு ஏற்பட்டு மக்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதித்துள்ளது. அது மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடி அரசால் தற்போது பொருளாதாரம் சரிவடைந்து அனைத்து நிலைகளிலும் தோல்வியுற்ற அரசாக திகழ்வதாகவும், பெட்ரோல் விலை தற்போது 100 ரூபாயை தாண்டியுள்ளது. இதனால் ஏழை எளியோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 மாதங்களில் 66 முறை பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சியில் கடந்த 7 ஆண்டுகளில் கலால் வரி 23 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மக்களின் அத்தியாவசிய பொருட்களான பால், எண்ணெய், நெய், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு என அனைத்து விலைகளும் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும், இந்திய அரசு தடுப்பூசியில் கூட ஊழல் செய்கிறார்கள், தடுப்பூசி தயாரிப்பதிலும் ஊழல் நடக்கிறது என்று கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AVS சுப்பிரமணியன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறப்பை காலவரையற்ற அளவில் ஒத்திவைத்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் திறப்பை காலவரையற்ற ஒத்திவைக்க வேண்டும். தற்போது கொரோனா தொற்று குறையாத சூழலில் பள்ளிகளை திறக்கக்கூடாது என கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளி மற்றும் கல்லூரிகளின் திறப்பை காலவரையற்ற ஒத்திவைத்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் கல்லூரி செமஸ்டர் தேர்வினை இணைய வழியில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக தேர்வுகள் ஆன்லைனில் நடத்தப்படுவதாக அறிவித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் சாம்ராஜ் தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் அம்பேத்கர் சாலையில் சிட்டி பஞ்சாபி தபா உணவகத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உப்பளம் அம்பேத்கர் சாலை பெத்தி செமினார் பள்ளி அருகே ஹோட்டல் நாதன் குரூப் சீன் சிட்டி பஞ்சாபி தபா புதிய உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு உணவகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவங்கி வைத்தார். மேலும் உணவகத்தின் உரிமையாளருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரபலங்கள் திரளானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி நகர பகுதியின் அருகே அமைந்துள்ள உணவகத்தில் இந்தியன், சைனீஸ் வகை உணவுகள் மற்றும் பிரியாணி, தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், கடல் உணவுகள் என அனைத்து வகை அசைவ உணவுகளும் சுகாதாரத்துடன் சிறந்த சமையல் கலை வல்லுநர்களை கொண்டு தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக அதன் நிர்வாக இயக்குனர் தெரிவித்தார். காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாற்று கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன்படி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், சமூக சேவகர் சந்துரு, ஜி காமராஜர் நகர் தொகுதி பாஜக பிரமுகர் உமாசங்கர் உட்பட ஏராளமானோர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநிலம் மகாத்மா காந்தி வீதி மணிகூண்டு அருகே கரி பிரஷ் கடையினை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ராஜவேலு திறந்து வைத்தார். புதுவை மாநிலம் மகாத்மா காந்தி வீதி மணிகூண்டு அருகே கரி பிரஷ் கடையினை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ராஜவேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு அக்ரோடெக் விவசாயிகள் ஒருங்கிணைந்த உற்பத்தியாளர் நிறுவனத்தின் முதன்மை இயக்குனர் மாணிக்கம் அவர்கள் தலைமை தாங்கினார். ஆனந்தபாபு அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிளை ஊழியர்கள் யுவராஜ், வசந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இங்கு கடல் உணவகங்கள், மீன்கள், இறால் மற்றும் அசைவ உணவுகள் அனைத்தும் ஃப்ரெஷ்ஷாக நியாயமான விலையில் கிடைக்கும் என்றும் இலவச டோர் டெலிவரி செய்யப்படும் என்றும் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் மக்கள் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உழவர்கரை நகராட்சி பகுதியில் பணிபுரியும் பொது சுகாதார பணியாளர்கள் 100 பேருக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் கிருமி நாசினி அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் ஐடிஐ அருகில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் மக்கள் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உழவர்கரை நகராட்சி பகுதியில் பணிபுரியும் பொது சுகாதார பணியாளர்கள் 100 பேருக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் கிருமி நாசினி அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. கொரோனா பெருநோய் தொற்று ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை அமைப்பின் மூலம் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு பகுதிகளில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சுரேஷ் தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்ச்சியில் முத்துக்கண்ணு, சட்ட ஆலோசகர் ப. குமாரசாமி, செயலாளர் திருநாவுக்கரசு மற்றும் பலர் முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஏழுமலை நினைவு அறக்கட்டளை சார்பாக மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏழுமலை அவரது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மங்கலம் தொகுதி காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரகுபதி அவர்களின் தலைமையில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் சுமார் 500 குடும்பங்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகள் அனைத்தும் காந்தி, சேகர், மணிமாறன் ஆகியோர் தலைமையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை அடுத்து முன்னாள் அமைச்சர் ஏழுமலை அவர்களின் சமாதியில் மாலை அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உணவுத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் இன்று முதல் சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் பணிகளை துவங்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அவர்களை புதிதாக ஒதுக்கப்பட்டுள்ள அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனையடுத்து ஆளுநர் மாளிகையில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் வாழ்த்து பெற்றார். இதனையடுத்து ஆளுநர் மாளிகையில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்யம் உட்பட அரசியல் கட்சியினர் அமைச்சர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் இன்று சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் தனது பணிகளை தொடங்கினார்.
மேலும் பணிகளை தொடங்குவதற்கு முன் ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த செலவில் பால், அரிசி மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 70,000 வீதம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த 41 பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சாய் இளங்கோவன், குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், இளநிலை செயற்பொறியாளர் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சாரம் பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரதாப் பிறந்த நாளையொட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாரம் பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரதாப்பின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி சாரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, வேட்டி, மளிகை சாமான்கள் உட்பட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பசுமை அமைப்பின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கிராமத்தில் பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக பான்லே பாலகம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பான்லே அதிகாரிகள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மங்கலம் தொகுதி சாத்தமங்கலம் கிராமத்தில் பால் குளிரூட்டும் நிலையத்தை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சின்னதா ஒரு போர்டு ஒன்று ஏற்ற மாதிரி அன்பே குடும்பம் பால்கான் வெயிட் போட்டு ரயில்வே துறையில் பணியாற்றுவதற்கான நேர்காணல் இன்று குட்வில் நிறுவனத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி குட்வில் நிறுவனத்தின் இயக்குனர் விஸ்வா கார்த்திகேயன் அறிவுறுத்தலின்படி ரயில்வே துறையில் பணியாற்றுவதற்கான நேர்காணல் இன்று நடைபெற்றது. வெங்கடா நகர் பார்க் எதிரே அமைந்துள்ள எங்களது நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் புதுச்சேரியை பட்டதாரிகள் ஆண், பெண் இருபாலரும் கலந்து கொண்டனர். வெங்கடா நகர் பார்க் எதிரே அமைந்துள்ள எங்களது நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரிகள் ஆண், பெண் இருபாலரும் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவராக தனியாக வந்து நேர்காணல் நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.